ஒரு யூத்ஃபுல்லான சண்டே வாட்சா அப்படிங்கிறது இந்த ஒரு விமர்சனம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூத் இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸ் அவரு வந்துட்டு ஒரு 10த் பாஸ் ஆயிருக்காரு. 10த் வந்து அவ்வளோ பெரிய மார்க்லாம் எடுத்து பாஸ் ஆகல. ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்காரு. அவங்க அம்மா தேவதர்ஷினி ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பேரண்ட் ஹூ லவ்ஸ் ஹிஸ் சைல்ட் வெரி மச். அண்ட் அதே மாரி அப்பா சுராஜ் அவரு வந்து கண்டிப்பான ஒரு ஆளா இருக்காரு. கென் கருணாஸ் மேல ரொம்ப ஹார்ஷா இருக்காரு. அவரு ஒரு பேக்கரி ரன் பண்றாரு. அண்ட் 11த், 12த் சேர்த்து விடுறாங்க. அவருக்கு வந்து பெருசா இந்த படிப்புலாம் விட்டுட்டு ஒரு நல்ல லவ் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இவரோட லவ் சாதிச்சுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டூ பி கென் கருணாஸோட அந்த ஒரு யூத்ஃபுல்லான எனர்ஜி. ஒரு டான்ஸா இருக்கட்டும், அவரோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவர் குடுக்குற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து தெரியிறாரு. அண்ட் அனீஷ்மாவோட கேரக்டர் டெஃபினெட்லி அதர் 2 ஹீரோயினோட ரொம்ப பெட்டராவே இருக்கு. அண்ட் அவங்களும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன தமிழா அண்ட் கென் கருணாஸோட இன்னொரு ஃப்ரெண்டா ஒருத்தர் வந்தாரு. 2 பேருமே பிரில்லியன்ட்டாவும் பண்ணியிருக்காங்க. அவங்க குடுக்குற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இந்த மொத்த படத்தையும் நம்மள உட்கார வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. அவங்களுக்கும் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டூ சின்ன தமிழா ஆக்சுவலி. அண்ட் அது போக மிஸ்டர் கெட்டவனா இருக்கட்டும், பல யூடியூபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்களும் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 2 ஹீரோயுமே சுமாரான நடிப்பு தான் மட்டுமே வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் டெஃபினட்டா அந்த ஒரு பாட்டு, "முட்ட கலக்கி" அந்த பாட்டு செம்மையா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் "பறந்தேனே பெண்ணே", "ஆசைப்புள்ள" எல்லா பாட்டுமே வந்து நல்லா இருக்கு. இந்த கேட்கறதுக்கு. பேக்கிரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, விசுவல்ஸ், ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து தரமா இருக்கு. இந்த மாரி ராம்காம்ல உட்கார வைக்கணும்னா, அதுவும் வந்து பெட்டரா இருக்கணும். அண்ட் இந்த படத்துக்கு அது வந்து டெஃபினட்டா வந்து ஆப்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல டெஃபினட்டா வந்து இன்டர்வல் பிளாக்கு, ப்ரீ இன்டர்வல் அதுக்கான பில்டப்பு எல்லாமே வந்து பிரில்லியன்ட்டா இருக்கு. அப்புறம் கென் கருணாஸோட கேரக்டரைசேஷன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு தெள்ளவாரியாவும், கடைசியில முடியும்போது ஒரு நல்ல ஒரு பெர்சனாவும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரொம்ப பெட்டராவும் இருந்திருக்கு. அது ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஒரு மாரி சுமாரா தான் போச்சு. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் டெஃபினெட்லி வாஸ் வெரி வெரி போரிங். அண்ட் இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கிறது வந்து கண்டிப்பா அந்த செகண்ட் ஹால்ஃப் ரைட் ஃப்ரம் த எமோஷனல் சீக்வென்ஸா இருக்கட்டும், செகண்ட் ஹால்ஃப்ல கிரியேட் ஆற அந்த ஒரு காமெடியா இருக்கட்டும், அதே மாரி செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு ஆலப்புழா ட்ரிப் போவாங்க. அங்க நடக்கக்கூடிய காட்சிகள், இந்த மாரி பல காட்சிகள் செகண்ட் ஹால்ஃப் ஜாலியா வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப சூதிங்காவும், ரொம்ப பிரில்லியன்ட்டாவும் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுமாரான முதல் பாதி, முதல் 1/2 மணி நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் ஃப்ரெஷ்ஷான காமெடிஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். எப்பயோ புதைய வேண்டிய காமெடி எடுத்து வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு சில பாடி ஷேமிங் பண்ற மாரி ஒரு சில காமெடிகள் இருக்கு. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. பட் இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய, இல்ல ஃபிரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு வொர்த்தான படம். டெஃபினட்டா இந்த யூத் எஸ்பெஷலி ஃபார் த செகண்ட் ஹால்ஃப்.